அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரே ஒரு இறைவசனத்தை கொண்டு எவ்வாறு செய்வினை, பொறாமை, கண்திருஷ்டி எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு நாம் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனில் நாம் எல்லோருக்கும் பழக்கமான வசனம் ஆயத்துல் குர்சி. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 255வது வசனம். இந்த ஆயத்துல் குர்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஆயத்துல் குர்சி முழுமையாக ஓதக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு நபர் ஒரு ஊருக்கு செல்கின்றார். ஊரில் ஒரு மண்டபத்தில் தங்குகின்றார். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் சொல்கின்றார்கள், இங்கே தங்க வேண்டாம், இங்கே ஜின் இருக்கின்றது, வருகின்ற எல்லோரையும் கொண்டுவிடும். இறைநேச இதை பற்றி பயப்பட மாட்டார்கள், பரவாயில்லை என கூறி அங்கே தங்குகின்றார். இரவு 12 மணிக்கு கருப்பாக உருவம் வந்து நிற்கின்றது. சத்தத்தை கேட்டவுடன் எழுந்திருக்கின்றார். எழுந்ததுடன் ஜின் தான் வருகின்றது என புரிந்து கொண்டு ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஓதுகின்றார். அந்த ஜின்னும் முஸ்லிம் ஜின் தான். ஓதிக்கொண்டு வருகின்ற போது கடைசியாக வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா வஹுவல் அலியுல் அலீம், வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா வஹுவல் அலியுல் அலீம் என்று சொல்லும்போது அது பஸ்மமாக எரிந்து கீழே விழுந்து விடுகின்றது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கின்றது. எதை கொண்டு நீங்கள் ஓதுகின்றீர்களோ அது அழித்து விட்டது என சத்தம் கேட்டது. காலை எழுந்ததும் பார்த்தால் சாம்பல் தான் கிடக்கின்றது. உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா வஹுவல் அலியுல் அலீம். ஆயத்து குர்சி சக்தி வாய்ந்தது. இந்த வசனம் சக்தி வாய்ந்தது. இதை வைத்து எவ்வாறு செய்வினை சரி செய்வது என்பதை ஆராய்ச்சி செய்யும்போது இது சம்பந்தமாக ஒரு பெரியார் குறிப்பிடுகின்றார். ஒரு பெண்ணுக்கு 7 ஜின் பிடித்திருக்கின்றது. 1 அல்ல 2 அல்ல 7 ஜின். அவர் அந்த பெரியவரிடம் வந்தபோது வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா வஹுவல் அலியுல் அலீம் 1,00,000 தடவை ஓத சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 1,00,000 தடவை எப்படி ஓத வேண்டும் என்றால், அந்த 1,00,000 எப்படி ஓத வேண்டும் என்று சொல்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பெண் 75,000 முறை ஓதும்போது அந்த ஜின் மிக பெரும் தொந்தரவு கொடுக்கின்றது. பிறகு சொல்கின்றார், தொடர்ந்து ஓதுங்கள் என்று சொல்கின்றார்கள். அது சொல்கின்றது, விட்டுவிடு, நான் போய்விடுகின்றேன் என்று. தொடர்ந்து ஓதும்போது 1,00,000 ஓதும்போது அது முழுமையாக உண்மையாக நீங்கிவிடுகின்றது. இதை நீங்கள் தொடர்ந்து கூறி வந்தால் உங்கள் ஆர்வத்தை பொறுத்து 1 வாரத்தில் செயல் செய்து கொள்ளலாம். 1 மாதம் என்பது அதிகபட்சம். இதை எப்படி ஓத வேண்டும் என்றால், முதலில் இதன் பொருள் என்ன? வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா, அதாவது வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பதும் அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை. வஹுவல் அலியுல் அலீம், அல்லாஹ் மகத்தானவன், மிக உயர்ந்தவன். வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை என்னும்போது, நமக்கு சிரமம் ஏற்படக்கூடிய ஜின்களை விட்டு நம்மை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமா? கிடையவே கிடையாது. ஒரு முறை ஓதினால், எக்கினோடு ஓதினால் சரியாகிவிடும். ஆனால் மனிதன் இப்படி நடந்தால் லேசாக எண்ணி விடுவான். இந்த எண்ணிக்கை ஓத ஓத நம்முடைய ரூஹ் பலம் கிடைக்கின்றது. பலம் கிடைக்க கிடைக்க அப்போ என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு ஜின்னும் நம்மை நெருங்க முடியாது. எவ்வளோ பெரிய செய்வினையாக இருந்தாலும் அது உடைக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டு விடும். இதை எப்படி ஓத வேண்டும் என்றால், காலையில் 1000 முறை ஓதுங்கள். வலா யஹூதுஹு ஹிஃப்லஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அதே போல் ஒவ்வொரு பரலான துளையின் பிறகும் 1000 முறை, படுப்பதற்கு முன்பாக 1000 முறை. இது ஒரு வழிமுறை. இதை ஓதுவதற்கு முன்பாக 11 டைம்ஸ் 11 முறை ஸலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக
இன்னி குன்தும் மினல் லாலிமீன் 11 முறை ஓத வேண்டும். 10 நாளைக்கு 70,000 முறை, 15 நாளில் முடித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஓதுவது கஷ்டமாக இருந்தால் 500 முறை ஓதி வந்தால் காலையில் 500 முறை, ஃபர்னான தொழுகை பிறகு 500 முறை, தூங்குவதற்கு முன்பாக 500 முறை, ஒரு நாளைக்கு 3500 முறை ஒரு மாதத்தில் ஓதி முடித்து விடலாம். இவ்வாறு ஓதி வந்தால் 1,00,000 முடியும் போது முழுமையாக வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதும் தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டிலிருந்து ஓதுகின்றேன் என்றால் தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஊதி குடித்துக்கொள்ள வேண்டும். ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், செய்வினை நீக்குவாயாக, கஷ்டத்தை நீக்குவாயாக, கண் திருஷ்டி விட்டு நீக்கிவிடுவாயாக, பொறாமை விட்டு பாதுகாப்பாயாக என்று 3 முறை துவா செய்துவிட்டு 11 முறை ஸலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். உங்கள் தொடர்பை அல்லாஹ்விடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகையை சரியாக தொழுது கொள்ள வேண்டும். சுன்னத்தான நஃபிலான தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். தஹஜ்ஜத் தொழ முயற்சிக்க வேண்டும். ஜக்காத் கடமையாக இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ் யாருக்கு கடமையோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். காலை மாலை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். காலை மாலை குர்ஆன் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கும், பெற்றோருக்கும், பிள்ளைக்கும், அண்டை வீட்டாருக்கும், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். உங்கள் கையை கொண்டு யாருக்கும் தீங்கு ஏற்படுத்த வேண்டாம். குடுக்கல் வாங்கலை சரி செய்து கொள்ளுங்கள். பாவமான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இதே போல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.